Hi, welcome to our channel. இந்த வீடியோல thesis writing format பத்தி தான் பார்க்க போறோம். So thesis writingல reference ஏன் important, என்னென்ன types of reference styles இருக்கு அப்படிங்கறத பத்தி செப்பரேட் வீடியோல டீடைலா பார்ப்போம். because அதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முக்கியமானதா இருக்குிறதுனால அத செப்பரேட் வீடியோல பார்ப்போம். So thesis writing format பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி thesis and dissertation னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். So அத பத்தி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். So அத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இப்போ thesis writing format பத்தி பார்ப்போம். So thesis writingல 3 major portions இருக்கு. என்னென்ன அப்படினா first portion front matter, second one content or body, last one end matter. So இப்போ இந்த thesis ஓட front matterல என்னென்னலாம் இருக்கும் அப்படினா title page, acknowledgement, abstract, table of contents, list of figures, list of tables இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். So பொதுவாவே front matter பத்தி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஐடியா இருக்கும். So இத பத்தி டீடைலா தெரிஞ்சவங்க டைரக்ட்டா செகண்ட் போர்ஷன் கண்டென்ட்க்கு வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. because அதுல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. So இப்போ thesis front matterல title page அப்படினா என்னன்னு பாப்போம். So title pageல thesis ஓட title, sometimes it can include with subtitle. So அதே மாதிரி ஆத்தரோட நேம், அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் அண்ட் டிபார்ட்மெண்டோட நேம், டேட் ஆஃப் டெலிவரி இந்த மாதிரியான விஷயங்களும் டைட்டில் பேஜ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மென்டாரோட நேம், சம்டைம்ஸ் மோர் தென் ஒன் மென்டார்னா ரிசர்ச் மென்டார்ஸோட நேம் அண்ட் அட்வைசரோட நேம். ஸோ இவங்களோட இன்ஸ்டிடியூஷன் அண்ட் சம்டைம்ஸ் மெயில் ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டைட்டில் பேஜில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத ஒரே லைனில் சொல்லணும்னா ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரிசர்ச்சில் உள்ள மேஜர் ரிசல்ட்ஸோட சம்மரியாக இருக்கணும். ஒரு நல்ல அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது கான்சைஸ், அதாவது சுருக்கமாகவும் அண்ட் ரீடபிள், எளிதில் படிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். பொதுவாக அப்ஸ்ட்ராக்டோட லென்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 or 2 பேராகிராஃப்ஸ் இருக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது 200 to 300 வேர்ட்ஸ் வரை இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ தீசிஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸையும் லிஸ்ட் பண்ணி அதோட பேஜ் நம்பரை நோட் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிங்கிள் பேஜ் நம்பராக தான் இருக்கணும். அதாவது ஒரு ஹெட்டிங் 14th பேஜில் ஸ்டார்ட் ஆகிட்டு 16th பேஜில் முடியுது அப்படின்னா நம்ம பேஜ் நம்பரில் 14 அப்படின்னு தான் போடணும். அதாவது 14 to 16 அப்படின்னு போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தீசிஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிகர்ஸோட பேஜ் நம்பரையும் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபிகருக்குன்னு ஒரு டைட்டில் தீசிஸில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த என்டையர் டைட்டிலையுமே போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஷார்ட் டைட்டிலை யூஸ் பண்ணிக்கிட்டா கூட பெட்டராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸில் என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ்லையும், பட் ஃபிகருக்கு பதிலாக டேபிள்ஸோட டைட்டில்ஸ் அண்ட் பேஜ் நம்பரை நோட் பண்ணணும். ஸோ தீசிஸ் ரைட்டிங்கில் செகண்ட் போர்ஷன், அதாவது கண்டென்ட் ஆர் பாடி. ஸோ இதில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், மெத்தட்ஸ், ரிசல்ட்ஸ், டிஸ்கஷன், கன்க்ளூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரோடக்ஷனுக்கு பதிலாக சில பேர் ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ்க்கு பதிலாக சில பேர் அப்பேரட்டஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அல்லது ப்ரெசன்டேஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பொதுவாக பார்க்கும்போது தீசிஸோட கண்டென்ட் ஆர் பாடியில் இந்த இன்ட்ரோடக்ஷன், மெத்தட்ஸ், ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன், கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன் இதுதான் பொதுவாக இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷனோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹூக், அதாவது உங்களோட என்டையர் ரிசர்ச் பற்றியான லிங்க் பிகினிங்லேயே இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி உங்களோட தீசிஸை ஒரு ரீடர் முழுமையாக படிக்கிறதுக்கான மோட்டிவேஷனாகவும் இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட தீசிஸ் ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷனை கொடுக்க போகுதா அல்லது ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ண போகுதா அப்படிங்கிறதையும் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லணும். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் உங்களோட ரிசர்ச் ஏரியா பற்றியான ஐடியாவோ அல்லது ரீசன்ட் ஒர்க்கை பற்றியோ அல்லது ரெலவெண்ட் ஒர்க்கை பற்றியோ ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். ஸோ அதில் இருந்து உங்களோட ஒர்க் அந்த ரிசர்ச் ஏரியாவில் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லணும். ஸோ இப்படி பண்ணும்போது இன்ட்ரோடக்ஷன் ஒரு ரிவ்யூ பேப்பர் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. உங்களோட ஒரிஜினல் ஸ்டடி ஆர் ஒரிஜினல் ஒர்க்கை நீங்களே இன்டர்பிரட் அண்ட் அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கணும்.
நெக்ஸ்ட் ஒன் மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களோட ரிசல்ட்டோட நம்பகத்தன்மையை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ரீடரை அனுமதிக்கக்கூடிய தகவல்களை இந்த மெத்தட் செக்ஷனில் இருக்கணும். ஸோ உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை மற்ற ரிசர்ச் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு தேவையான தகவல்களை இந்த மெத்தடில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் தியரி பயன்படுத்தியிருக்கீங்களோ அதோட விளக்கத்தையும் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி என்னென்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ், டெக்னிக்ஸ், ப்ரொசீஜர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கேலிப்ரேஷன் டூல்ஸை பயன்படுத்தியிருக்கீங்க அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மெத்தட்ஸில் கொடுத்துருக்கணும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களோட அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ், என்ன மாதிரியான அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸை பயன்படுத்தியிருக்கீங்க, தீசிஸில் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் இந்த மெத்தடில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்கள் தீசிஸில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் இதை பற்றியான முடிவுகளோட ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ரிசல்ட்ஸில் கொடுப்போம். ஸோ ஒரிஜினல் வேல்யூஸ்லேருந்து உங்களுக்கு கிடைச்ச வேல்யூஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றியான ஒரு தகவல்களாகவும் இந்த ரிசல்ட்ஸில் கொடுப்போம். ஸோ எப்போவுமே ரிசல்ட்டை இன்டர்பிரட் பண்ணக்கூடாது, ரிசல்ட்டை அப்படியே இண்டிகேட் தான் பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கஷன். ஸோ அப்சர்வேஷனில் என்ன மாதிரியான வடிவங்கள் இருக்குது, ரிசல்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, ப்ரீவியஸ் ஒர்க்கை உங்களோட தீசிஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கா, பதிலில்லாத கேள்விகளுக்கு ப்ரெசன்ட் ரிசல்ட் என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷனாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஷனில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ உங்களோட அப்சர்வேஷனில் இருந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். ஸோ ப்ரெசன்ட் ஒர்க்கில் இருந்து கிடைச்ச ரிசல்ட் அப்படிங்கிறது புது அப்சர்வேஷனாவோ அல்லது புது இன்டர்பிரிட்டேஷன் அல்லது புது இன்சைட்ஸ், ஸோ இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணுற மாதிரியாவோ இந்த கன்க்ளூஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்கள் எடுத்த அந்த ப்ராப்ளமுக்குரிய டெம்பரவரி சொல்யூஷனை பற்றி இந்த ரெக்கமெண்டேஷனில் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ரிசர்ச் பற்றிய புரிதலுக்குரிய அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான ஃபர்தர் ரிசர்ச் ஓரியன்ட் விஷயங்களை பற்றியும் இந்த ரெக்கமெண்டேஷனில் சொல்லலாம். ஸோ உங்களோட ரிசர்ச் பற்றியோ அல்லது அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றியோ உள்ள ஃப்யூச்சர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ரூட், ஒரு டைரக்ஷன், அதாவது வழி என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த ரெக்கமெண்டேஷனில் சொல்லலாம். ஸோ தீசிஸ் ரைட்டிங்கில் லாஸ்ட் போர்ஷன் தீசிஸ் என் மேட்டர். ஸோ இந்த தீசிஸ் என் மேட்டரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா பிப்ளியோகிராஃபி ஆர் ரெஃபரன்சஸ், நெக்ஸ்ட் ஒன் அப்பெண்டிசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிட்டோம்னா எந்த டேட்டா அல்லது எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களோடது கிடையாதோ அதை எல்லாத்தையுமே மேற்கோள் காட்டணும். அதை தான் நம்ம ரெஃபரன்சஸ் அல்லது பிப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நபர் இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணணும். ஸோ எல்லா ரெஃபரன்ஸையுமே நம்ம மேற்கோள் காட்டிடணும். அப்படி பண்ணும்போது நம்ம அல்பபெட்டிக் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக ரெஃபரன்ஸ் பண்ணும்போது ஃபுட் நோட்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஃபுட் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிக்குறிப்புகளை தான் நம்ம ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எண்ட் நோட் அப்படிங்கிறது என்னென்னா சாப்டரோட எண்டில் இருக்கக்கூடியதான் நம்ம எண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாப்டரோட கடைசியில் இருக்கிறது எண்ட் நோட், பேஜுக்கு கீழே கடைசியாக இருக்கக்கூடியது ஃபுட் நோட். ஸோ இந்த ஃபுட் நோட்டை எப்போவுமே நம்ம ரெஃபரன்ஸில் பயன்படுத்தக்கூடாது. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அப்பெண்டிஸ். ஸோ அப்பெண்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ உங்களோட தீசிஸுக்கு ரிலேட்டடாக உள்ள டேட்டாஸை பற்றி இந்த அப்பெண்டிக்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் ஆர் பிப்ளியோகிராஃபிக்கு அடுத்ததாக வரணும். அதே மாதிரி இதில் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் டேபிள்ஸ், கிராஃப்ஸ் ஆர் இமேஜஸ் இதையும் நம்ம அப்பெண்டிக்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் சில இமேஜஸ் நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டில் இருக்கும்போது ரீடர் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சான்சஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்பெண்டிக்ஸில் எப்போவுமே நம்ம சப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஆர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கீ ஆர்டிகல்ஸையும் நம்மளால் அப்பெண்டிக்ஸில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.